பியூஷ் தாக்கப்படுவது குறித்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த போராட்டத்தை திடீரென முடிவு செய்து காவல்துறையினுடைய அனுமதி வாங்கி இங்கே நடத்துகிறோம். அடுத்த கட்டமாக முறையான எல்லாருக்கும் தகவல் சொல்லி ஒரு நீண்ட பெரிய போராட்டத்தை பியூஷ் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெற கோரி அவர் மீது தாக்கப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளான நபர்கள் பியூஷ் உட்பட இன்னும் 2 நபர்கள் ஈசன் கார்த்திக் முத்து அவர்கள் தாக்குதல் நடத்திய காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். சிறைச்சாலையிலே மத்திய சிறைச்சாலையிலே சேலம் மத்திய சிறைச்சாலையிலே அங்கே என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம். இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்கு நம்முடைய நண்பர் அட்வொகேட் வழக்கறிஞர் சிவகுமார், செந்தமிழ் செல்வன், பாப்பா மோகன், இன்னும் அந்த பியூஷுடைய வழக்கறிஞர் மாயன் இவர்கள் எல்லாம் சிறைச்சாலையிலே சென்று அவர்களை சந்தித்தார்கள். அங்கே பியூஷ் சொன்ன விஷயத்தையும் இங்கு அட்வொகேட் சிவகுமார் அவர்கள் பதிவு செய்வார்கள். அவருடைய பியூஷுடைய நண்பர் ஈஸ்வர் அவர்கள் தொடர்ச்சியாக அவரோடு கூட இருந்தவர். அவர் இங்கே வந்திருக்கிறார் இந்த போராட்டத்திற்கு, நம்முடைய போராட்டத்திற்கு அவரை நாம் இங்கே வரவேற்கிறோம். சேலம் மக்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் கடந்த 8ஆம் தேதி அன்று ரயில்வே மேம்பாலம் முள்ளிவாடி பகுதியிலே அமைவது குறித்து அது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மாற்றுப்பாதையை ஏற்படுத்துவது தொடர்பாக டிஆர்ஓ, ஆர்டிஓ போன்ற உயரதிகாரிகளோடு பேச சென்றவரை சேலம் காவல்துறை பொய் வழக்கு போட்டு அவரை கைது செய்து சிறையிலே அடைத்த பிறகு 20-30க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவரை உடனே சென்று பார்த்த அவருடைய துணைவியார் திருமதி மோனிகா அவர்களும் அவருடைய வழக்கறிஞர் திரு மாயன் அவர்களும் அதைத் தொடர்ந்து நான் மற்றும் மூத்த வழக்கறிஞரும் சிறந்த பொதுவுடைமைவாதியான திரு பாப்பா மோகன், சென்னை உயர்நீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர் கூட்டமைப்பு வழக்கறிஞர் திரு செந்தமிழ் செல்வன், திரு மாயன், இன்னும் சில வழக்கறிஞர்கள் சென்று நேரடியாக பார்த்து அதை உறுதி செய்தோம். அந்த அடிப்படையில் சிறந்த குடிமகன் விருது பெற்றவர், பல்வேறு அமைப்புகளால் போற்றப்பட்டவர், 7க்கும் மேற்பட்ட ஏரிகளை தூர்வாகி 150 ஏக்கருக்கான காடுகளை வளர்த்து சென்னை பெருவெள்ளம், கடலூர் பெருவெள்ளத்தின் போது பல லாரிகளில் மக்களுக்கு உதவிகளை வழங்கிய ஒரு சிறந்த சமூக ஆர்வலர். சசிபெருமாள் போராட்டமாக இருக்கட்டும், வினுப்புரியா தற்கொலை தொடர்ந்து முறையான நீதி விசாரணை கேட்ட போராட்டங்களாகட்டும், அநேக போராட்டங்களை வழிநடத்திய ஒரு மனித உரிமை போராளியை இவ்வாறு அவருக்கே எத்திக்கப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்றால் எங்களை போன்ற அல்லது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சமூக போராளிகள் மனித உரிமை போராளிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலும் அவர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும், தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிப்படையிலும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதே போல தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் இதை தானாக முன்வந்து வழக்காக எடுத்திருக்கிறது. அதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதனுடைய விசாரணை முறையாக செல்லும் அடிப்படையிலும் மேலும் அங்கே தாக்கப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு சட்ட மீறுதல் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தையும் அணுக இருக்கிறோம். மேலும் பல்வேறு அமைப்புகள், திரு மூத்த பத்திரிகையாளர் ஞானி, கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பு போராளி சுப உதயகுமார், இயக்குனர் வசந்த் போன்ற திரு என்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போன்ற பல்வேறு அமைப்புகள் சேர்ந்த நண்பர்கள் உரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னது என்பதை பற்றி மாலைக்குள் தெரியப்படுத்துவோம். சேலத்தில் சுற்றுச்சூழலுக்காக பணி செய்து கொண்டிருந்த மனித உரிமை காப்பாளர் திரு பியூஷ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அரசை கண்டித்து, சிறை துறையை கண்டித்து, நீதித்துறையும் கண்டித்து இந்த ஒரு நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு, காவல்துறை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் 41 ABCDயை முறையாக கடைபிடிக்காமல் இருந்ததுடைய விளைவுதான் இது என்பதை நான் குற்றம் சாட்டுகிறேன். வெறும் 506 Part 2 வழக்கை அவருக்கு எதிராக பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்வதற்கு ஆஜர் செய்த இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு எதிராக கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பாய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அர்னீஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற வழக்கில் 2014 கூறியிருக்கு. அப்படி ஆஜர் செய்யப்பட்ட, தவறாக சட்டவிரோதமாக ஆஜர் செய்யப்பட்ட திரு பியூஷ் அவர்களை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சேலம்
நான் நினைக்கிறேன் அந்த எண் நம்பர் 2 சேலம் என்று எண்ணுகிறேன். அவர் ரிமாண்ட் ஏற்றுக்கொண்டது அவர் செய்த குற்றம். ஆகவே அவருக்கு எதிராக டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கு. இந்த 2 தவறுகளும் நடந்த பிறகு ஜாமீன் மறுக்கப்பட்டு மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் அந்த மனுவை விசாரித்து அப்பொழுதும் அந்த மனுவை அட்ஜர்ன் செய்து அதுக்கப்புறம் விசாரித்து தான் கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட நீதிமன்றமும் அந்த கீழ் நீதிமன்றத்தில் நடந்த அந்த தவறை கண்டுபிடிக்காமல் இருந்தது சட்டவிரோத செயல். இந்த சட்டவிரோத செயல்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று நடந்ததன் காரணமாக தான் சிறையினுடைய கண்காணிப்பாளர் தலைமையில் சுமார் 20-30 நபர்கள், காவலர்கள் மற்றவர்களும் சேர்ந்து கொண்டு சுமார் 5 நாட்கள் அவரை அடி என்று அடித்து ஹை செக்யூரிட்டி பிரிசனில் 506 பார்ட் 2க்கு தமிழகத்தில் ஒருவரை வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஒரு வழக்கு தான் இருக்கும் என்று கருதுகிறேன். பியூஷுக்கு இது விட்டுவிட்டோம் என்றால் நாளைக்கு நீங்கள் பத்திரிகையாளர் ஒரு ஆள் கூட எந்த வழக்கிலும் நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் அதே கதிதான். ஆகவே இது தமிழக அரசு தலையீடு செய்ய வேண்டும். சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அடுத்த கட்ட போராட்டம் போக வேண்டாம் என்றால் இந்த தவறுகளை ஏற்று உடனடியாக இந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு அவரை உடனடியாக அவருக்கு எதிராக போட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. பியூஷ் என்ற இந்த நல்ல மனிதனை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு சில நாட்கள் முன்பு பத்திரிகை மூலமாகவும் வலைத்தளம் மூலமாகவும் மேலும் மேலும் தெரிந்து கொண்டேன். இன்று கொடுக்கப்பட்ட இந்த படிவத்தை பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்கிறேன். மிக 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 பெருமைப்படுகிறேன் அந்த மனிதனை பற்றி. ஒரு கணம் யோசிச்சு பார்க்கிறேன், நாம எல்லாம் எதுக்கு இங்க கூடியிருக்கோம். அவர் சொன்னாரு, பெரிய ஒரு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ண, விளம்பரம் எல்லாம் கொடுக்கல, வலைதளத்துல போட்டதை அந்த அடிப்படையில் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் வந்திருக்கோம், என்ட்ரி சார் வந்திருக்காரு, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, சந்துரு நம்ம நண்பர் அரப்பூர்ல இருந்து இப்ப வந்திருந்த ஏன் எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு காரணம் தான், நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான ஆழமான மனிதம் என்ற அந்த உணர்வு, அந்த ஒரு உணர்வு தான் நம்ம இழுத்துட்டு வந்திருக்கு. வேற எதுவுமே இல்லை. பியூஷ் மீதான பொய் வழக்கை திரும்ப பெறு தமிழக அரசு உத்தரவிடு நீதி விசாரணைக்கு உத்தரவிடு. பெறமாட்டோம் எங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம். விடமாட்டோம் பியூஷ் தனியே விடமாட்டோம். நடவடிக்கை எடு பாக்கிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு. சட்டவிரோதம் பியூஷை தாக்கியது சட்டவிரோதம்.